நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இந்த அதிகாலை வேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல MMJ கூடுகையிலும் சேர்ந்து நாம் கர்த்தரை துதிக்கும்படியாய், ஆராதிக்கும்படியாய், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் மகிமையானவைகளை செய்கிறவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரும், நம்ம அனுதினமும் நடத்தி நம்முடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுகிற தேவன், கைகூடி வர பண்ணுகிற தேவன். இன்றைக்கு நமக்கு என்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நாம் எண்ணி முடியாது. நமக்கு இன்றைக்கு ஜீவன் தந்திருப்பதே ஆமென், அவர் நமக்கு செய்த மகா பெரிய நன்மை. அவரை எத்தனை நாவிருந்தாலும் துதித்து முடியாது, பாடி புகழ்ந்து முடியாது. அந்த தேவன் ஆமென் நமக்கு நேற்று தினம் முழுவதும் பாதுகாத்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இன்றைக்கும் ஜீவனை தந்து நாம் இந்த நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் உட்கார பண்ணி இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தரை துதிப்பதே ஏற்றதும் இன்பமுமாய் இருக்கிறது. நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோமா? அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்போமா? இந்த நாள் நாம் கடந்து செல்வதற்கு, இந்த நாள் நாம் ஓட்டத்தை ஓடுவதற்கு தேவ பலன் உண்டாகும்படியா, ராஜா உங்க பிரசன்னத்தை எங்களுக்கு தாங்க, உங்க பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க. உங்க பிரசன்னம் இல்லாம எங்களால் ஓட முடியாது, நடக்க முடியாது, காரியங்களை செய்ய முடியாது என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் பாடுவோமா? எல்லாருக்கும் தெரிந்த பாடல், நாம் சேர்ந்து முடிந்தவர்கள் கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம்
பிரசன்னம், தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம், தேவ பிரசன்னம். எல்லாரும் தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து நாடுவோமா? அவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மலை போன்ற பிரச்சனைகளை மெழுகு போல உருகி போகப்படும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாரங்களை அது அப்படியே எடுத்து போடும், தகர்த்து போடும். நம்முடைய கவலைகளை தேவ பிரசன்னம் அப்படியே மூடி போடும். இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த தேவ பிரசன்னத்துக்காக எல்லாரும் கெஞ்சி கேட்போமா? தேவ பிரசன்னம் தாங்கப்பா ராஜா, உங்க பிரசன்னத்தை தாங்கப்பா. உங்க பிரசன்னத்தால் எங்களை மூடுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தை ஜெயிக்க கர்த்தருடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம், தேவ பிரசன்னங்களை மூடுங்கப்பா. பிரசன்னம் பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால எங்கள் வாழ்க்கையில் மலை போல் இருக்கிற பிரச்சனைகள் மெழுகு போல உருகி போக பண்ணுகிற தேவனே, இந்த கால வேளையில நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் நாங்க உங்களை அறியணும்ப்பா, இன்னும் உங்களை கிட்டி சேரணும்ப்பா. உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு நாங்கள் எடுக்கணும், ஓடணும். இந்த நாள் எங்களுக்கு அப்பா நீர் தந்த நாள் ஆண்டவரே. உங்க புது கிருபையால் நிரப்புவீராக. உம்முடைய புதிய நன்மை, புதிய ஆசீர்வாதம் எங்கள் சிரசின் மேல ஊற்றுவீராக. உம்முடைய மகிமையின் பிரசன்னங்களை ஆட்கொண்டு மகா உன்னத செயல்களை எங்களை கொண்டு செய்வீராக. இன்றைக்கு நாங்க செய்ய போகிற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு நடவடியும் எங்களுக்கு ஜெயமா இருக்கட்டும் அப்பா. இவைகள் எல்லாம் எங்களுக்கு கைகூடி வர பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்க செய்வதெல்லாம் வாய்க்கும்படியா, நாங்கள் செய்வதெல்லாம் கைகூடி வரும்படியா கர்த்தருடைய மகா உன்னத பிரசன்னங்களை ஆட்கொள்ளட்டும். எங்கள் காரியங்கள் வாய்க்கும்படி செய்வீராக. ஹல்லேலூயா. 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 எங்களை உடைய திரு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் காரியங்களை எல்லாம் கைகூடி வர பண்ணுவீராக. உம்முடைய திருக்கரத்தில் ஆண்டவரே நாங்கள் விழுகிறோம் அப்பா. நீர் எங்களை எடுத்து ஓம் சித்தம் போல் இந்த நாள் எங்களை பயன்படுத்துங்க. நிறைவான ஆசீர்வாதம் எங்கள் மேல் இந்த நாளில் வந்து தங்கட்டும் என்று செபிக்கிறோம். உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் எங்களை பூரண சமாதானத்துக்குள் நடத்துவீர். இப்போது கர்த்தாவே எங்களோடு கூட உம்முடைய வசனத்தை கொண்டு பேசுங்கப்பா. இந்த நாள் நாங்கள் பலனடைந்து நடக்கும்படியா எங்களுக்கு தேவையான மன்னாவை இந்த காலை வேளையில் நாங்கள் பொறுக்கிக் கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு நீங்க அப்பா அவைகளை விளம்பி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உங்க திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம்.
இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இவ்வளவு நேரம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் கர்த்தருடைய வேதத்திலிருந்து நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி நெகேமியாவின் புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரத்தின் 20வது வசனம் விதமாய் கூறுகிறது. அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். இந்த காரியம், இந்த நெகேமியாவை கொண்டு கர்த்தர் அலங்கத்தை கட்டின காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நெகேமியா யார்? இந்த நெகேமியா 2ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் நம்ம பார்ப்போமானால், அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிஷான் மாதத்திலே திராட்சை ரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை என்று நெகேமியா சொல்லுகிற வார்த்தைகளை வாசிக்க முடிகிறது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், இந்த நெகேமியா அர்த்தசாஷ்டா ராஜாவினுடைய அரண்மனையில் பான பாத்திரக்காரனாக இருக்கிறான். ராஜாவுக்கு ஒவ்வொரு நேரமும் தேவையான பானங்களை கொடுக்கிற பணி இவனுடைய பணி. இதை அவன் தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவன் யூதா தேசத்திலிருந்து வருகிற தன் ஜனத்தாரை கண்டு அவர்களோடு கூட தன் தேசத்தை குறித்து விசாரிக்கிறான். அந்த தேசத்தை குறித்து விசாரிக்கிற பொழுது அவன் அறிந்து கொள்ளுகிறான், தேசத்தினுடைய அலங்கங்கள் இடிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி. இதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அதனுடைய கதவுகளெல்லாம் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை கேட்டவுடன் அவனுடைய மனதில் பெரிய பாரம் உண்டாயிற்று. தன் தேசத்தை குறித்த ஒரு பெரிய பாரம். அவன் அழுகிறான். நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போமானால், சிறையில் திரும்பி வந்தவர்களிடத்தில் அவன் செய்திகளை கேட்டபோது அவன் மன்றாடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அவன் ஜெபிக்கும் பொழுது தன் ஜனத்தின் பாவம், தன்னுடைய பாவம் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு அவன் ஜெபிக்கிறான். அவன் மன்றாடி ஜெபித்து அழுது துக்கித்து பாரப்பட்டு உபவாசம் இருந்து அவன் ஜெபித்தான். அப்படி அவனுக்குள்ள ஒரு மகா பெரிய பாரம். அப்படி ஒரு பாரம் வந்தபோது அவனால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. அந்த பாரத்தின் மிகுதியினால் அவன் முகக்கலை மாறி போயிற்று, முகக்கலை அற்று போயிற்று. இப்போது ராஜாவுக்கு முன்பாக அந்த நிசான் மாதத்தில் 20ஆம் தேதியிலே அவன் வந்து நிற்கிறான். ராஜா கேட்கிறார், ஏன் உன் முகம் துக்க முகமாக இருக்கிறது என்று சொல்லி. அவன் சொல்லுகிறான், என் தேசத்தின் அலங்கு இடிக்கப்பட்டிருக்கிறது, கதவுகள் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, தேசம் பாழாக்கப்பட்டு கிடக்கிறது, அந்த துக்கம்தான் என்று சொல்லி. இதை கேட்டவுடன் ராஜா அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நெகேமியா அவனிடத்தில் லீவு கேட்டான். அவன் விடுப்பு பெற்றுக்கொண்டு அந்த வேலைக்கு தேவையான உதவிகளையும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவன் தன் தேசத்துக்கு கடந்து செல்லுகிறான். அங்கே அலங்கத்தை கட்ட அவன் துரிதமாய் புறப்படுகிறான். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொண்ட வேதத்தின் பகுதியில் நம்ம வாசித்தோம், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அந்த ஒரு நிச்சயத்தோடு அவன் போகிறான். அங்கே பரலோகத்தின் தேவனுடைய ஒத்தாசை அவனுக்கு இருந்தது. கர்த்தருடைய கரம் நெகேமியாவோடு இருந்தது. அந்த கரம் அவனை நடத்தினது. அவன் துரிதமாய் தன்னுடைய தேசம் முழுவதையும் சுற்றி பார்க்கிறான். எங்கெல்லாம் சேதப்பட்டிருக்கிறது, எங்கெல்லாம் கட்டப்பட வேண்டும், எதை செய்யப்பட வேண்டும், அதனுடைய செலவு வரவு கணக்கு எல்லாவற்றையும் நிதானிக்கிறான். தன் ஜனத்தை அழைத்து அலங்கக்கிட்ட புறப்படுகிறான். கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்கிற நிச்சயத்தோடு. இன்றைக்கும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பகுதிகள், வாழ்க்கையின் பகுதிகளில்
இடிக்கப்பட்டு இருக்கிறோம். அநேக விஷயங்கள் சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்டு இனி ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிற சூழ்நிலைக்குள்ளாக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் துக்கப்பட்டு அழுது புலம்பிக் கொண்டு மாத்திரம் இருப்போமானால் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த தேசத்துக்குள்ளே இருந்த ஜனங்கள் அவிதமாக தான் இருந்தாங்க. ஐயோ, எல்லாம் போயிடுச்சே, எல்லாம் இடிக்கப்பட்டு போயிடுச்சே, எல்லாம் ஓப்பனாக கிடக்குதே, எங்கள் தேசத்துக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையே, எங்களுக்கு ஒரு வழி இல்லையே என்று சொல்லி அவைகளை பார்த்து பார்த்து புலம்பிக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் மாத்திரம்தான் இருந்தாங்க. ஆனால் இந்த நெகேமியாவோ அவன் தேவ சமூகத்துக்கு கடந்து சென்றான். சூழ்நிலையை கேள்விப்பட்ட போது தேவ சமூகத்துக்கு கடந்து சென்று அவன் மன்றாடி செபித்தான். ஆண்டவர் அவனுடைய இருதயத்தில் ஒரு நம்பிக்கையை போட்டார். சங்கீதம் 37 அதனுடைய 5வது வசனம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று. அப்படியே இந்த நெகேமியாவுக்குள்ளும் கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இருந்தது. அவன் புறப்பட்டான். அவனுக்குள் தரிசனம் இருந்தது. தேசத்தை குறித்த ஒரு பாரம் அவன் வாழ்க்கையில் காணப்பட்டது. அந்த பாரம் அவனுக்குள்ளே ஒரு தரிசனமாக எழும்பிற்று. நான் போகணும், போய் நன்மை செய்யணும், இடிக்கப்பட்டு கிடக்கிறவைகளை கட்டி எழுப்பணுங்கிற ஒரு தாகம், ஒரு பாரம் அவனுக்குள்ளாய் உண்டாயிற்று. யாரிடத்தில் தரிசன பாரம் இருக்கிறதோ அவர்கள் அதை நிறைவேற்றி முடிப்பார்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நமக்கென்று ஒரு தரிசனம் இருந்தால் மாத்திரம்தான் அந்த காரியங்களை சரியாய் செய்து முடிக்க முடியும். எதை பற்றியும் கவலைப்படாமல் அன்றென்றுள்ள காரியம் போகட்டும் நடக்கட்டும் என்று இருப்போமானால், ஒரு பிற்காலத்தை குறித்தோ ஒரு காரியத்தை குறித்தோ ஒரு தரிசனமோ ஒரு நோக்கமோ இல்லாமல் இருக்குமானால் அதை செய்து நிறைவேற்ற முடியாது. ஆகவே ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே இன்றைக்கி நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய தரிசனத்தை திட்டத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற தரிசனத்தை நோக்கி நாம் ஓடுவோமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இங்கே இந்த நெகேமியா தரிசனத்தோடு கூட பாரத்தோடு கூட தன்னுடைய பணியை தொடங்குகிறான். தொடங்கும் போது பாருங்கள், கர்த்தர் அந்த பாரத்தை கொடுத்து தரிசன பாரத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். எத்தனையோ தடைகள், அந்த தடைகளை தாண்டி காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். தடைகளை தாண்டி காரியங்கள் எல்லாம் செய்து நிறைவேற்றப்பட்டது, அது கைகூடி வந்தது. இந்த தடைகள் எப்படி என்று பார்ப்போமானால் ஒரு சாதாரண தடை கிடையாது. நெகேமியா 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது இதை அழகாக நமக்கு விவரித்து தருகிறது. இதனுடைய 4ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்திலிருந்து நாம் பார்ப்போமானால், நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத்து கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சங்கந்தம் பண்ணி என்று எழுதியிருக்கிறது. இவர்களுக்கு விரோதமாக அலங்கத்தை கட்ட புறப்பட்ட ஜனத்துக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பியிருந்தது. அதில் சன்பல்லாத்து ஒருவன். அவனுக்கு கோபம், எரிச்சல், அவர்கள் அலங்கத்தை கட்ட எழும்பி விட்டார்களே என்கிற எரிச்சல். இன்னும் நாம் அதனுடைய 7வது வசனத்தை பார்ப்போமானால் இன்னும் ஒரு கூட்டம் அவர்களுக்காக எதிர்த்து நிற்கிறதை பார்க்க முடியும். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்று, இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபொழுது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். எவ்வளோ பெரிய திட்டம் போடுறாங்க! ஒருத்தர் 2 பேர் அல்ல, யுத்தம் பண்ண அவங்க கட்டுப்பாடு பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய எதிர்ப்பு! ஆனால் இவருக்குள்ள ஒரு தரிசன பாரம் இருந்த பொழுது அதை கர்த்தர் நடத்தி கொண்டிருந்தார். காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்கிற அந்த நம்பிக்கையோடு புறப்பட்ட பொழுது கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார். அவங்க இவங்களை பார்த்து கேலி பண்ணுறாங்க. நீங்கள் கட்டிட்டு இருக்கீங்க, அதன் மேலே ஒரு நரி ஏறி போனால் அது விழுந்துடும், அப்படி தான் உங்கள் கட்டு இருக்குதுன்னு சொல்லி அவங்கள மனமடிவாக்குறாங்க. வேலை செய்கிறவங்கள ஏளனம் பண்ணுறாங்க, பரிகசிக்கிறாங்க.
ஆனால் எதையும் கண்டுகொள்ளாதபடி நெகேமியா தன்னோடு இருக்கிற ஜனத்தை உற்சாகப்படுத்தி அவர்களை இன்னும் துரிதமாய் வேலையை நடப்பிக்க கூடவே சேர்ந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். 11வது வசனம் சொல்லுகிறது, எங்கள் சத்துருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போட மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். இவங்களை கொன்று போட்டு வேலையை ஓய பண்ணணுங்கிற ஒரு பயங்கரமான சதியும் பயங்கரமான எரிச்சலும் அவர்களுக்குள் இருக்கத்தான் செய்தது. ஆனாலும் நெகேமியா சோர்ந்து போகவில்லை. உலகத்தின் மனுஷரை கண்டு சோர்ந்து போவதை பார்க்கிலும் கர்த்தர் பேர் பற்றுதலாக இருப்பதே நல்ல பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மகா மோசமாக இருக்கலாம், எல்லாராலும் அற்பமாக எண்ணப்படலாம், எல்லாராலும் பரிகசிக்கப்படலாம், எல்லாராலும் நிந்திக்கப்பட்டோம் ஒடுக்கப்பட்டோம் இனி அவ்வளவுதான் என்று சொல்லி நாம் சோர்ந்து போக மட்டும் நமக்கு விரோதமாக பேசி கொண்டிருக்கலாம். நமக்குள் தேவனுடைய ஆவி இருந்து தேவன் எல்லாவற்றையும் நமக்கு நடப்பிப்பார் என்கிற விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்குள் இருக்குமானால் நிச்சயமாக அதை கர்த்தர் நடத்தி தருவார். அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் நமக்காக இறங்கி வருவார். எப்பேற்பட்ட சன்பல்லாத்துக்கள் தொபியாக்கள் எழும்பினாலும் அது ஒன்று சேதப்படுத்த முடியாது. நமக்கு அந்த நம்பிக்கை வேண்டும் பிரியமானவர்களே. இந்த கால வேளையில் எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? எதை குறித்து முடிந்தது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க? சோர்ந்து போய் விடாய்த்து போய் கிடக்கிறீங்க? எழும்புங்க, கட்டுங்க. வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் கட்டி முடிக்க நம்மோடு இருக்கிறார். நமக்கு தேவையானதை அவர் தருவார், நமக்காக செய்து முடிப்பார். சோர்ந்து போக வேண்டாம் பிரியமானவர்களே. இன்னும் பாருங்க, இந்த காரியம் ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட், அலங்கம், அந்த யூத தேசத்தினுடைய பெரிய ஒரு அலங்கம், அது மொத்தமாக இடிக்கப்பட்டும் சுட்டரிக்கப்பட்டும் சேதப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த நிலைமையில் அநேகர் எதிர்த்து வந்தாலும் கட்டத் தொடங்கின வேலை தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. அது கர்த்தருடைய தயவு. இப்போது நெகேமியா அதை துரிதமாக செய்து முடிக்க அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். துரிதமாக காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணி 52 நாட்களில் அலங்கத்தை கட்டி முடித்தார்கள். துரிதமாக, மெத்தனமாக அல்ல, அதை அல்லல் தட்டி கொண்டு அல்ல, சோம்பல் பிடித்து கொண்டு அல்ல, துரிதமாய் கர்த்தர் பாரம் கொடுத்த காரியத்தை செய்து முடித்தாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்காக காரியங்களை செய்யும்போது நாம் அவைகளை அல்லல் தட்டி கொண்டிருக்கிறோமா? இல்லை என்றால் கர்த்தருக்கான காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று இருக்கும்போது அதில் சோர்ந்து போய் அல்லல் தட்டி கொண்டிருக்கிறோமா? நாம் எழும்புவோம், கட்டுவோம், கர்த்தருக்காக ஓடுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் பிரியமானவர்களே. பாருங்கள், 52 நாளில் அலங்கத்தை கட்டி முடிக்கிறாங்க. ஆனால் அவங்க சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கு எவ்வளவு தடைகள் இருந்ததுன்னு சொல்லி பார்ப்போமானால் நெகேமியா 4ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனத்தில் வாசித்தால் புரிந்து கொள்ளலாம். அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூத வம்சத்தார் எல்லாரும் பின்னாக நின்றார்கள். அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் என்னண்டையிலே நின்றான் என்று எழுதியிருக்கிறது. எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலை பாருங்க. நின்று வேலை செய்ய முடியல, நின்று காரியத்தை செய்ய முடியல. ஆனாலும் அவர்கள் ஆயுதத்தை கரத்தில் எடுத்துக்கொண்டு தங்கள் வேலைகளை செய்து துரிதமாக 52 நாளில் முடித்திருக்கிறாங்கன்னா அவளுடைய உற்சாகம் எவ்வளவாக இருந்திருக்கும் பாருங்கள். நாம் கர்த்தருக்குள் பலனடைந்து உற்சாகத்தோடு நம்முடைய கடமைகளை செய்வோம், கர்த்தருக்குள் செய்வோம். நிச்சயமாக நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். சோர்ந்து போக வேண்டாம். சூழ்நிலைகளையும் தடைகளையும் பார்த்து நாம் விழுந்து விட வேண்டாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.
பாருங்கள், அதனுடைய 6ஆம் அதிகாரத்தில் நமக்கு நாம் வாசிப்போமானால், அதனுடைய 6ஆம் அதிகாரம் 9வது வசனம், அந்த வேலை நடந்தேறும்படிக்கு எங்கள் கை சலித்துப்போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கையை திடப்படுத்தியருளும், நீர் என் கையை திடப்படுத்தியருளும் என்று சொல்லி நெகேமியா ஜெபித்தார். கர்த்தர் அவர்கள் கைகளை திட்டப்படுத்தினார், பலப்படுத்தினார், உற்சாகமாக செய்து முடித்தாங்க. 52 நாளில் அதை சாதித்து முடித்தார்கள். நம் வாழ்க்கையிலோ எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய பாரம் நம்மை தாக்கினாலும், அதை செய்து முடிக்க முடியாதபடி எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும், கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பாரானால், கர்த்தர் தாமே நம் பட்சத்தில் இருப்பாரானால் எவன் நமக்கு என்ன செய்ய முடியும்? நம்முடைய காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். அந்த நம்பிக்கையோடு கூட நாம் இந்த நாளை தொடங்குவோம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அவரே துணையாயிருப்பார். ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இப்போது எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். முதலாவதாக இன்றைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுகிறவர்களுக்காக ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்காகவும் நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள், தங்கள் திருமண நாளை நினைவு கூறுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் இப்படி திருக்கரத்தில் தந்து செபிக்கிறோம் அப்பா. இவர்களுக்கு இந்த ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த ஆண்டில் இவர்கள் எதை செய்தாலும் அவர்களுக்கு அதை கைகூடி வர பண்ணுவீராக. காரியங்கள் எல்லாம் கைகூடி வரட்டும் அப்பா. கர்த்தருடைய பலன் இவர்களோடு இருக்கட்டும். நெகேமியாவோடு இருந்த கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகளோடு இருந்து இந்த வருடத்தில் சகல ஆசீர்வாதங்களாலும் நன்மைகளாலும் நிரப்புவீராக. இவர்கள் வாழ்க்கையில் எந்த பகுதி இடிபட்டு கிடந்தாலும் அவைகளை கட்டக்கூடிய திராணியை இந்த புதிய வருஷத்தில் கொடுப்பீராக. எழும்பி கட்டட்டும் ஐயா. ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படட்டும், குடும்ப வாழ்க்கை ஆண்டவரே கட்டப்படட்டும், படிக்கிற பிள்ளைகளின் கல்வி கட்டப்படட்டும் ஆண்டவரே. வேலை பார்க்கிற வேலை ஸ்தலங்களில் இவர்கள் வாழ்க்கையின் நல்ல மேன்மையான காரியங்கள் கட்டி எழுப்பப்படட்டும் அப்பா. நம்முடைய கரத்தில் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா. நாங்கள் ஹெவன் டிவிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹெவன் டிவி ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு அதில் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய எல்லா ப்ரோக்ராம்ஸையும் கர்த்தருடைய ஆவியானவரே நடத்தி ஆண்டவரே ஜனங்களை தொடுவீராக. ஜனங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் விடாய்த்த ஆத்மாக்களோடு நீர் இடைபடுவீராக. நீர் ஆசீர்வாதத்தின் அப்பா கரத்தை ஒரு ஜனத்தின் மேலும் நீங்க அப்பா அந்த ஊழியத்தின் மூலம் நீட்டுவீராக. இதில் ஊழியத்தில் பங்கெடுக்கிற எல்லா ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து குடும்பங்களை கட்டும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. அப்படியே ஆண்டவரே ஸ்தோத்திரம். நேபாள் ஊழியங்களை நினைவு கூறுகிறோம். ஃபீட் நேஷன் ஊழியங்களை நினைவு கூறுகிறோம் அப்பா. ஹெவன்ஸ் கார்டனை நினைவு கூறுகிறோம் அப்பா. கர்த்தர் வானத்தின் பலகணியை திறந்து நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுங்க. காரியத்தை கைகூடி வர பண்ணி அப்பா குறுகிய நாளிலேயே 52 நாட்களிலேயே அலங்கத்தை கட்டு முடிக்க பண்ணின தேவனுடைய வல்ல கரம் இருந்து காரியங்களை வாய்க்க பண்ண ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம். மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.